ஹலோ, ஐயம் முத்துராமன். சவுதியில் கூடிய இஸ்லாமிய நாடுகள் அதுதாங்க இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங்கும் சரி வேர்ல்டில் ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்து போயிட்டுருக்கு. சவுதி அரேபியாவில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகள் வந்து ஒன்றெல்லாம் சேர்ந்துருக்காங்க. அது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இந்த பார்க்க போகிறோம். ஈரான் சென்ற சவுதியோட இராணுவ தளபதி அங்கே மத்திய கிழக்கில் வந்து என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ் நமக்கெல்லாம் வந்திருக்குது. மனதனாம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மத்திய கிழக்கில் மற்றும் காசா மற்றும் லெபனில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் முஸ்லீம் மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள் ரியத்தில் வந்து ஒன்றையெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த பிரச்சனை தாங்க நாடு முழுக்க வந்து ஒரு இதாக வந்து போயிட்டுருக்கு. அதனால் சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய நாடுகள் எல்லா நாடுகளும் சரி ஒட்டுமொத்த தலைவர்கள்லாம் வந்து மீட்டிங்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்போது பேசிய சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் இனம் படுகொலை என்று குறிப்பிட்டு உள்ளனர். மேலும் லெபன் மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கும் அவர் வந்து விமர்சித்திருக்காரு. ஆனால் இனம் படுகொலை குற்றச்சாட்டுகளை வந்து இஸ்ரேல் வந்து வலுவாக வந்து மறுத்து வந்து உள்ளது. மேலும் எதிராக இருந்த நாடுகளான ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு அறிகுறியாக அவர் ஈரானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கான எதிராக இஸ்ரேலுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்து வந்து உள்ளனர். இதற்கிடையில தான் முன்னதாக சவுதி அரேபியா இராணுவத்தின் உயர்நிலை குழு ஒன்று ஈரானுக்கு பயணம் செய்யப்பட்டு உள்ளது. இதற்கு வழக்கத்துக்கு மாறான ஒன்றாக கருதப்படுகிறது. அதோ சமயந்தாங்க சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கிற்கு வந்து பேசி வந்து உள்ளனர். ஈரான் இராணுவ அதிகாரிகளுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான இராணுவ உறவுகள் குறித்து சவுதி அரேபியா இராணுவத்தின் உயர்நிலை குழு கலந்துரையாக ஈரான் நாட்டு ஊடகங்கள் வந்து தெரிவித்து வந்து உள்ளது. சவுதி அரேபியா இராணுவ தளபதி அவர் பேர் வந்து என்னன்னா லெப்டினன்ட் ஜெனரல் பையக் பின் அசிக்மிக் அல் ருபே, ஈரான் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பாக்கிரியுடன் இரு நாடுகள் பாதுகாப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று ஈரான் இராணுவத்தின் செய்தி தொடர்பு துறை வந்து தெரிவித்து வந்து உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான நேரடி இராணுவ தொடர்பு 2023ஆம் ஆண்டு தொலைபேசி மூலம் மட்டுமே நடந்திருந்தால் ஈரான் ஊடகங்கள் இந்த பயணத்தை வழக்கத்துக்கு மாறான ஒன்று என்று குறிப்பிடுகின்றார்கள். சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த பயணம் வந்து குறித்து தகவல்களை எக்ஸலத்தில் வந்து சேரையில் வந்து எப்படின்னா ட்வீட் வந்து பண்ணியிருக்காங்க. இரு நாடுகளுக்கும் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதே இந்த சந்திப்பில் நடைபெறுவதாக தெரிவித்து வந்து உள்ளது. ஆனால் விஷயம் வந்து அது மட்டும் வந்து கிடையாது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று யெமன் நாட்டில் அத்ராமட்டின் மாகாணத்தில் உள்ள சக்யூன் நகரில் சவுதி அரேபியா இராணுவ முகாம் மீது நடத்த தாக்குதலில் சவுதி அரேபியா அதிகாரி ஒருவர் இராணுவ வீரர் ஒருவரும் கொல்லப்பட்டு உள்ளனர். இதில் ஒரு நபர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. யெமனில் உள்ள அரசாங்கம் சவுதி அரேபியாவின் ஒரு ஆதரவை பெறும் அதோ வேளையில் தான் யெமனில் உள்ள ஹூதி ஆயுத குழுவை ஈரான் வந்து ஆதரிக்கின்றது. யெமனில் நடந்த இந்த தாக்குதல் துரோகம் மற்றும் கோழைத்தனமான செயல் என்று சவுதி அரேபியா வந்து கண்டிச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவின் குழு இராணுவத்துக்கு வந்து சென்றிருந்த போது ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கின் சவுதி அரேபியாவுக்கு வந்து பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை வந்து தொலைபேசி மூலம் வந்து அழைத்து எல்லாம் பேசியிருக்காரு. இந்த ஃபோன் காலில் தான் ஐக்கிய இஸ்லாமிய ஒத்துழைப்பு மாநாட்டை பற்றி முகமது பின்னிடம் பெசஸ்கியன் பேசியதாக சவுதி அரேபியாவின் செய்தி முகாமை வந்து தெரிவித்து வந்து உள்ளது. சொல்லப்போனால் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு வந்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் திங்கட்கிழமை அன்று சவுதி அரேபியாவின் தலைநகருக்கு வந்து ரியாத்துக்கு வந்து வந்துள்ளனர். இந்த மாநாட்டில் தற்போது காசா மற்றும் லெபனில் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் குறித்து பேசப்படுறாங்க. இந்த மீட்டிங்கில் முழுக்க அதை தான் எப்படின்னா பேசிட்டு வராங்க. ஈரானின் சார்பாக துணை அதிபர் முகமது ரெசா அரிஃப் இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்றிருக்காரு. இந்த மாநாடு வெற்றிகரமாக அமையும் என அதிபர் மசூத் அவர் வந்து எப்படின்னா ஒரு நம்பிக்கையோட வந்து தெரிவிச்சிருக்காப்புல. சவுதி அரேபியாவின் அரசு ஊடக முகமையை வந்து வாப்பா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சேனல்காரங்க பாலஸ்தீனம் மற்றும் லெபனின் பகுதியில் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் மோசமான தாக்குதலை வந்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாட்டின் தலைவர்களை வந்து உடனடியாக வந்து சந்தித்து நடத்தி வந்து கட்டாயப்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. பாலஸ்தீனம் மற்றும் லெபனின் பகுதியில் இஸ்ரேல் படைகள் வந்து தாக்குதல் நிறுத்துவது, அங்குள்ள
பொதுமக்களை வந்து பாதுகாப்பது மற்றும் அந்த பிரதிநிதியத்தை வந்து அமைதி மற்றும் தீரத்தன்மையை வந்து நிலைநாட்ட உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பது என்பது இந்த மாநாட்டில் வந்து ஒரு முக்கியமாக வந்து நோக்கமாக வச்சு இப்போ இந்த மாநாட்டிலாம் பண்ணியிருக்காங்க. எதிரி நாடுகளாக இருந்த ஈரான் மற்றும் சவுதி அரேபியா கடந்த முதல் நெருக்கமாக வந்து ஒரு நகரை வந்து தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்த சீனா மத்தியஸ்தம் எப்படின்னா செய்து உள்ளது. ஈரான் போராட்டக்காரர்களுக்கு ட்ரென்கன் மற்றும் மசாத் நகரில் உள்ள சவுதி அரேபியா துறைமுகங்களுக்கே வந்து 2016ஆம் ஆண்டு தாக்கியதால் இருந்து இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் வந்து மோசமாக வந்து தொடங்கி வந்து உள்ளது. அக்டோபர் மாத தொடக்கத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அப்பாஸ் அதிர்ச்சி அவர் வந்து ரியாத்துக்கு வந்து பயணம் செய்து சவுதியோட பட்டத்து இளவரசரை வந்து சந்தித்து வந்து உள்ளனர். அதன் பிறகு தான் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் சற்று சரிவர அப்படின்னு தொடங்கி உள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் இரு நாடுகளுக்கு கூட்டு இராணுவ பயிற்சி வந்து நடத்தி வந்து உள்ளது. ஈரான் உட்பட்ட பல நாடுகளுடன் இணைந்து அரபு கடல் பகுதியில் சவுதி அரேபியா கடற்படை இராணுவ பயிற்சி மேற்கொண்டதாக சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் வந்து ரிப்போர்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தெரிவித்து வந்து உள்ளது. இஸ்ரேல் ஒரு புதிய ஒரு தகவலை ஒன்றை வெளியிட்ட சமயம் இந்த அறிவிப்பை வந்து இந்த சந்திப்பு வந்து நடத்தி வந்து உள்ளது. பிராந்தியத்தின் ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஈலாட்டு வளைகுடாவில் அமெரிக்கா தலைமையில் இஸ்ரேல், ஜோர்டான், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா என்ற பல நாடுகளை வந்து உள்ளடக்கி ஒரு புதிய கூட்டணி வந்து அமைக்கப்படும் என இஸ்ரேல் வந்து தெரிவித்து வந்து உள்ளது. கப்பல் போக்குவரத்து, எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுகள் மற்றும் உத்தி ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த சொத்துக்களை ஈரானின் அச்சுறுத்தலால் இருந்து பாதுகாப்பதே செங்கடலில் இந்த இராணுவ ஒத்துழைப்பு வந்து நோக்கம் என ஞாயிற்றுக்கிழமை அன்று இஸ்ரேல் வந்து தெரிவித்து வந்து உள்ளது. ஈரான் மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஈராக் மற்றும் யமனில் கொடுக்கும் அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாப்பு கொள்ள இந்த பிரதிநிதிய ஒரு பாதுகாப்பு கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரேலிய செய்தி இணையதளமான ஜமோன இஸ்ரேல் செய்தி வந்து வெளியிட்டு வந்து உள்ளது. மனதராம் இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு அடுத்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம அரசியல் சந்திக்கலாம். தேங்க்யூ பாருங்க வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.